அனைவருக்கும் வணக்கம். இன்று கதையாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர்கள் பூங்குழலி பெருமாள் சிறப்பாக இன்றைய கதையாடல் நிகழ்ச்சிக்கு இணைந்து கொண்டிருக்கின்றார். அவர் பற்றி நான் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு சிறந்த ஒரு மேடை பேச்சாளர் மட்டுமல்ல, பட்டிமன்ற பேச்சாளர். மிக சிறப்பாக மற்ற விடயங்கள் எல்லாம் தெரிந்திருந்தாலும் பூங்குழலியிடம் ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தால் அந்த விஷயத்தை இலக்கியமாக அடுத்ததாக அதனுடைய ஆழமாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்களை மிக சுவாரஸ்யமாக வர்ணனைகளின் மூலமாக எடுத்து சொல்லக்கூடிய தன்மை அவரிடம் இருக்கின்றது. இன்று இந்த நானா பிச்சைமுத்தி அவர்களுடைய கதையைத்தான் நாங்கள் கதையாடலுக்கு எடுத்திருக்கின்றோம். வெறும் செருப்பு என்ற கதை. இந்த கதை பற்றி பூங்குழலி என்ன கருத்தை சொல்ல வருகின்றார் என்பதையும் நாம் கேட்போம். அடுத்ததாக எங்களுடைய ரக்ஷனா இணைந்திருக்கின்றார், கலாநிதி ஜீவகுமாரன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களை பற்றிய விவரங்கள் எங்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் எங்களுடைய கதையாடல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்பவர்களுக்கு இவர்களை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். இந்த கதையை நான் ஒரு காணொலியாக செய்திருக்கின்றேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் அதை லிங்கை போட்டிருக்கின்றேன். அந்த லிங்கை பார்க்கின்ற போது இந்த கதை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த கதையில் இருக்கின்ற விடயங்கள், உள்ளே இருக்கின்ற அந்த விடயங்களைத்தான் நாம் இப்போது எடுத்து வர இருக்கின்றோம். முதலில் நான் பூங்குழலி பெருமாளை அழைக்கின்றேன். அவ இதை பற்றி என்ன கருத்துக்களை சொல்லுகின்ற, இந்த கதைக்குள்ளே ஆழமாக இவ கண்டறிந்த விடயம் என்ன என்பதை நாம் முதல்வோம். பின்னற்றவர்களை பார்ப்போம். இணைகின்ற அன்னைக்கும் தந்தைக்கும், மொழியின்ற தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம். அற்புதமான ஒரு தமிழ் இலக்கிய நிகழ்வில் அனைவருடனும் கலந்துரையாடுவதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். 1977 வெளியான ஒரு சிறுகதை நா. பிச்சைமூர்த்தி அவர்கள். அதாவது அவரை பற்றி படிக்கும் போது நான் பார்த்தோன்னே என் தந்தையார் பிறந்த தினத்தில் அவர் பிறந்திருக்கிறார். ஆகஸ்ட் 15 1900 பிறந்திருக்கிறார். நா. பிச்சைமூர்த்தி என்பது அவருடைய புனை பெயர் என்பதையும் பார்த்தேன். நான் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வெங்கட மகாலிங்கம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். அவர் நா. பிச்சைமூர்த்தி. அவர் இந்திய கவிஞர், ஒரு எழுத்தாளராக இந்த இலக்கியத்தினுடைய தந்தை என்று போற்றக்கூடிய அளவுக்கு இவர் எழுதிய இந்த கதை ஒரு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ரொம்ப எளிமையான தமிழ்ல, ஆனா அதே சமயத்துல நிறைய கொண்டு வந்து வைக்கிறார். எடுத்த உடனே மனம் அப்படின்னா தொடங்குறார். இந்த கதையை பார்த்தோம்னாலே மனது அன்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னா இந்த கதையை அவர் தொடங்குறாரு. ஒரு சாதாரண ஒரு செருப்பு, ஒரு பொருள். இதுல முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் சொன்ன அந்த குறள்ல இவர் கதையா படைச்சிருக்கிறாருன்னா எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு நம்மோட பயணிக்கின்றது, நம்மோட வருகின்ற ஒரு பொருள், ஒரு பொருள் கூடவே இருக்குது. ஆனா அது ஒரு காலத்துல நம்ம விட்டு போகணும் தான், இல்லைங்களா? அப்போ வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ற, நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் புல்லறிவு ஆண்மை கடை அப்படின்றார். புல்லறிவு ஆண்மை கடை அப்படின்றார். அதாவது செல்வமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இளமையா இருந்தாலும் சரி, நம்முடைய உடலாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நிலையில்லாததான். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகுனர். நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல, இல்லையா? இருக்குது. ஆனா அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார் போது, ஒரு பொருளை தேவைக்கு மேல அவரவர் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த செருப்புடன் எத்தனை மணிகள், எத்தனை நாட்கள் ஓட்ட முடியும், அதை விட அவர் சொல்லும் பாத்தீங்கன்னா அந்த கதையினுடைய இடையில பராக் பராக் அந்த செருப்பினுடைய இது, அதுல நிறைய ஓமைகள் பயன்படுத்தி இருக்கின்றார். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண் இன்னைக்கு யதார்த்தமான ஒரு உண்மைதான் அவ சொல்றான்னு அவருடைய மனசாட்சிப்படி அவ இதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. நான் கிழவியாகிவிட்டால் என்னையும் தள்ளித்தான் விடுவார்கள் அல்லவா அப்படின்னு கேட்கும் போதும் அப்படிலாம் பாத்தீங்கன்னா, அப்போ அந்த பெண்ணை எப்படி செஞ்சிருவாங்க ஒரு இடத்துல பதிவு செய்யறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்றார். புது செருப்புக்கும் பழைய செருப்புக்கும் ஒரு ஓமைன்னு கூட சொல்லலாம். என்ன சொல்றனா, புலனெல்லாம் ஒடுங்கி திண்ணையில் மூளையில் குந்தி இருக்கும் கிழவியாம். எது? பழைய செருப்பு. ஏன்னா அது நிறைய உழைச்சிருச்சு, நிறைய நடந்துருச்சு, நிறைய துணை புரிஞ்சிருச்சு, நிறைய காலத்துல நமக்கு கூடவே இருந்தது, கடைசியா ஒரு மூளையா இருக்குது. அதை எதுக்கு கொண்டு சொல்றாரு பாருங்களேன். புலனெல்லாம் ஒடுங்கி திண்ணையின் மூளையில் குந்தி இருக்கும் கிழவி.
இந்த புது செருப்புக்கு என்ன அவர் உண்மை சொல்றாருன்னா, இளைய தாரத்துடன் உலாவ போகும் எழுச்சி அப்படின்றாரு. புது செருப்புன்னு ஒரு புத்துணர்ச்சி அப்படின்னு ரெண்டையும் வந்து சொல்றாரு. அதே சமயத்துல ஒரு செருப்பு வாங்கறதுனால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன நினைக்கிறேன், ஒரு மூட நம்பிக்கை, அவருக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை கொண்டு வராரு. அதாவது நாமளே கொண்டு வரோம், நாமளே கொஞ்சம் உணர்வு பெற்றுறோன்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை அந்த இடத்துல கொண்டு வராரு. ஒரு ஒரு பொருள் வாங்கினா இப்படி நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில யதார்த்தமாக நாம செய்வோம். ஐயோ இந்த புடவை கட்டியதுனால்தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் நேர்ந்து விட்டது, இந்த விபத்து நேர்ந்து விட்டது, இனிமே இந்த புடவையை கட்டவே கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அதை கொண்டு வந்து இந்த கதையில சாதாரண ஒரு செருப்பு வாங்கினதுனாலதான் சாதாரணமா ஒரு உயிர் போறது ரெண்டையும் வந்து தொடர்பு படுத்தி நம்மள கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறாரு. அப்படி எல்லாம் கிடையாது, அது அந்த மூட நம்பிக்கையை நம்ம வந்து எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் ஒண்ணு சொல்ல, வாரியார் ரொம்ப அழகா சொல்வார், இந்த உடம்பு ஒரு வாடகை வண்டி. இந்த உடம்பு ஒரு வாடகை வண்டி, அதுல அந்த உயிரை இயக்குபவன் யார் என்றால் இறைவன். அந்த உயிர் தான் ஆன்மா என்று சொல்லக்கூடியது. அடுத்து அவர் சொல்றாரு, இந்த உடம்பு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உடம்பை விட்டு உயிர் வந்து போயிடலாம். உடல் வாடகை வண்டி, அதுல பயணிக்கின்றதுதான் இந்த ஆன்மா. இந்த உடல் எப்பொழுது வேணா நமக்கு உரிமை இல்லாமல் போய்விடலாம். இதைத்தான் அவர் இந்த செருப்பு கதையின் மூலமாக சொல்ல வந்தார். நீ எதையுமே சொந்தம் கொண்டாடாத, வாழ்க்கையில் நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. தேவையில்லாமல் இப்போ நம்ம கையில ஒரு சின்ன தாளை இப்படி பிடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், எத்தனை நேரம் பிடித்துக் கொண்டிருக்க முடியும்? கொஞ்ச நேரம் கை வலிக்கும். ஒரு சாதாரண ஒரு தாள் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கை எப்போ அந்த தாள் நம்ம கையை விட்டு போடுமோ அப்போதான் அந்த வலி போகும். அதே மாதிரிதான் இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நாம என்ன செய்யறோம், நம்ம வச்சுன்னுக்குறோம், மனசுல போட்டுன்னு மனக்குழப்பத்துக்கு உண்டாகிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறோம். அப்போ இந்த மனம் ஒரு குரங்கு, அது சில நேரத்துல இப்படியெல்லாம் அலைப்பாய்கின்ற நேரத்துல அதை அடக்கி ஆள வேண்டும். நாம் பகுத்தறிவோடு செயல்பட வேண்டும், மூட நம்பிக்கைக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு நிறைய செய்திகளை வந்து அவர் பதிவு செய்து பார்க்கும் போது ஒரு அற்புதமான ஒரு கதை, சாதாரண ஒரு கதை, எளிமையான கதை. ஆனா அந்த எளிமையான கதையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்களை சொல்றார். நீ மனசை எப்படி வச்சுக்கணும், நீ மூட நம்பிக்கைக்கு போகாத, இந்த உடம்பு ஒரு வாடகை வண்டி மாதிரிதான், அதே மாதிரிதான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதை வந்து நாம் வந்து மனத்தில் போட்டு மனத்தை நாம வந்து குழப்பிக் கொள்ளக்கூடாது. இது போல சொல்லும் போது இதையத்தான் வள்ளுவர் நெல்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று சொன்னார். அதே போல நேற்று இருக்கக்கூடிய பொருள் இன்னைக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கதையின் மூலமாக கடைசியாக அதை விட்ட உடனே அவர் வந்து நிம்மதியான ஒரு நிம்மதியை அடைந்து விட்ட மாதிரி இருக்கிறது. ஒரு பகுத்தறிவை கொண்டு வந்து வைக்கிறாரு, மன தூய்மை அடைகின்றார், மன தெளிவு. இடையில நிறைய ஓமைகள், நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஒரு செய்திகளை, பழமொழிகளை எல்லாவற்றையும் அவர் போட்டிருக்கும் போது படிக்கிறவங்களுக்கு ஒரு தொய்வில்லாமல் அந்த காலகட்டத்திலே ரொம்ப அற்புதமாக பெண்களையோடும் தொடர்படுத்தி, பெண்களை அப்படி நினைக்காதீங்க, வயசாயிட்டாங்கன்னு மூலையில தூக்கி போட்டுறாதீங்க, அவங்கள எப்படி உழைச்சவங்க தெரியுமா அப்படின்ற கருத்தை நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுலதான் நான் பிச்சைமூர்த்தி ஐயாவுடைய இந்த சிறுகதை இருப்பதாக நான் நினைக்கின்றேன். அருமையான ஒரு கதையை படித்தேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 பூங்குழலி. உண்மையாதான் அந்த மூட நம்பிக்கையை எடுத்து காட்டியிருக்கிறது, நிலையாமை கருத்துக்களை அதுல எடுத்து புகுத்தி இருக்கிற முள்ளு சொல்றாரு, அது ஒண்ணு வந்துட்டேன். அதாவது கால்ல நெருஞ்சி முள்ளு குத்துன மாதிரின்றார். இந்த நெருஞ்சி வந்து பாத்தீங்கன்னா பூக்கும் போது ரொம்ப அதே பூ, ஆஹா இது எவ்வளவு அழகா, நோமென் நெஞ்சேன்னு சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் இருக்கும் இல்லையா, இன்னிய செய்த நம் காதல இன்னா செய்தல் நோமென் நெஞ்சேன்னு இந்த நெருஞ்சி பூவை சொல்லிருப்பாரு. ரொம்ப மென்மையா இருக்கும். அதே பூ தான் முள்ளா மாறிடும். அதே மாதிரிதான் இந்த விஷயமும் அவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்தது, அது முள்ளா வந்து குத்துதுன்னு ஒரு சங்க இலக்கியத்தையும் நாம் வந்து தொடர்பு படுத்தக்கூடிய அளவுதான் இந்த கதை இருக்குதுன்னு சொல்றோம். அற்புதமான கருத்துக்கள் வந்து நீங்க ஆழமாக யோசித்து சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்க.
நிலையாமை கருத்துக்கள் அதுகளில் சொன்ன விதங்கள், மற்றது அந்த மனதோட நடைபோடுறதுக்கு நானா பிச்சைமுத்தி அவர்களுடைய கதைகள் நிறைய, அவர் மனித மனங்களோட பயணம் செய்கின்ற ஒரு எழுத்தாளர் தான் பிச்சைமுத்தி அவர்கள். இப்போது கலாக்கா என்ன சொல்றான்னு பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். பூங்குழலி மிகவும் அழகாக இந்த படிமங்கள் எல்லாத்தையும் நல்ல அழகாக சொல்லியிருந்தீர்கள். இந்த கதையை நான் வாசித்த பொழுது பிச்சைமூர்த்தி அவர்கள் ஒரு இருத்தலியல்வாதியாக காணப்படுகிறார் என்ற ஒரு தன்மை எனக்கு பட்டது. அதாவது மனசு, அந்த மனம், அந்த இருத்தல், அந்த மனிதனுடைய இருத்தல் எங்க முக்கியமாக இருக்கிறது என்பதும், அதற்கு தனக்கு தானே விடை கண்டுகொள்ளுற ஒரு தன்மை, தானே குழம்பி தானே அதை சரி செய்கிற ஒரு பக்குவம். அதுல சிறப்பு என்று நான் பார்த்தது என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் ஒரு சிறுகதையா பார்க்கக்குள்ள பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, குறைந்த பாத்திரங்களாகத்தான் இருக்கும் சிறுகதையில. ஆனால் இதிலே இந்த கதை சொல்லி இருக்கிறார். அடுத்தது செருப்பு ஒரு பாத்திரமாகவே இருக்கின்றது. அடுத்தது மனைவி, நண்பர் என்று பார்க்க அப்படி அவர்கள் இருந்தாலும் கூட அந்த செருப்புக்கும் அவருக்கும் இருக்கிறதான அந்த அந்த உரையாடல்கள்லாம் கூடுதலாக போய்கொண்டிருக்கிறது. அதிலும் ரெண்டு மனசு அவருக்கு இருக்கிறது. அந்த ரெண்டு மனசே அந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் மாதிரி அதன் வடிவாக போடுகிறார். அதை எப்படி அந்த முடிச்சு சிறுகதையில போடப்படுகிறது என்று பார்க்க செருப்போட கதைச்சு கொண்டு போறார். அந்த செருப்புக்கும் அவருக்கும் இருக்கிறதான அந்த உறவு வந்து கொண்டிருக்குது. முதல் நாள் செருப்பு அறுந்து போகுது, ஒரு முடிச்சு வருகுது. அடுத்தது அவர் புது செருப்பு வேண்ட போறார், அங்க மெட்டது வருகுது. பிறகு அந்த புது செருப்பை வேண்டிட்டார். அந்த பழசா செருப்புக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பு அடுத்த நாள் வருகுது. அப்ப அந்த செருப்பையும் அவருடைய மனத்தையும் மையமாக வச்சு போட்டப்பட்டிருக்கிற அந்த ஒரு இறுக்கமான அந்த முடிச்சை அவர் பின்னுக்கு எப்படி விட்டு கொண்டு போறாருன்றது நல்ல அழகாக அவர் சொல்லி கொண்டு போறார். அதுல நான் வாசித்த பொழுது எனக்கு இந்த மனசு என்றது, அவருடைய மனசை நாங்கள் பார்க்க 3 விதமான மனசை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு மனசு இந்த புதுச்செருப்பு வேண்டத்தை சந்தோஷப்படுகிறது. உங்களில் சொன்ன மாதிரி அந்த போட்டுக்கொண்டு போகக்குள்ள பின்னால பராக் என்று சொல்லி கொண்டு போறதும், அந்த கம்பீரமும், அதால சந்தோஷப்படுகிறதும், மனித இயல்பு. ஒரு புது விடயம் வந்துட்டுதுன்னு சொன்னால் அதுக்காக புலகாங்கிதம் அடைந்து சந்தோஷப்படுகிற அந்த அந்த பூரிப்பு அழகாக. ஒரு துக்கம் வருகிறது, அந்த பழைய செருப்போடப்படுகிற பாடு. புதுச்செருப்பு வந்தவுடனே அவருக்குள்ளே எழும்புகின்ற அந்த ஐடென்டிட்டி, நான் பெரிய ஆள், அந்த செருப்பாலே அவர் உயர்ந்து விட்டார் என்ற மாதிரியான ஒரு உறவு மாதிரி தான் அதை காட்டி கொண்டு போகிறார். அப்ப அந்த முதல் அவர் புது செருப்பு வேண்டு, அந்த ஒரு மனசு புது செருப்பு வேண்டினுடன் சந்தோஷப்படுகிறது. பிறகு அந்த 2வது மனசு என்ன பண்ணுது என்று சொன்னால், அந்த புது செருப்பு வேண்டி கொண்டு வீட்டை வச்ச பிறகு பழைய செருப்பு எறிய மனம் இல்லை. அப்ப அது திருப்பி பழைய செருப்பு விட்ட போகுது. அந்த மனசு புது செருப்புல விருப்பம் இல்லாமல் போகுது இல்லையா. அந்த பிறகு அந்த 3வது மனசு என்ன செய்யுது, பழைய செருப்பு எறிஞ்சு போட்டு இல்ல, ஓகே புது செருப்பையே வச்சிருப்போம். அப்ப அந்த 3 விதமான மனசும் 3 விதமான பாத்திரங்களும், அந்த இதுல நெகட்டிவ் பாத்திரம் என்றதே இல்லாமலுக்கு தனக்குள்ளேயே முரண்களை வைத்துக்கொண்டு நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார். தந்த மனசுக்குள்ளே இருந்த அந்த முரணை வைத்துக்கொண்டு மிக அழகாக, அதாவது அந்த இயற்கைன்ற இயல்பும் அதுதானே இல்லையா. பழையன அழிந்து புதியன பெற வேண்டும். அந்த முரண்கள் எல்லாம் அழிந்து போகைகளை புதியது வரத்தான் வேணும். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும் என்ற இடத்துல அந்த கடைசியாக அவர் அந்த கூறுகிற அந்த வார்த்தை இருக்கிறது இல்லையா, அந்த இந்த உடம்பு மனசு என்று சொல்லக்குள்ள அந்த பழைய செருப்புன்றத ஒரு மிகவும் அழகான ஒரு படிமமாக காட்டுகிறார். அந்த எப்படி எங்களுக்கு செருப்பை கலட்டி விட்டு அந்த உயிர் போகிறதோ அதே மாதிரி இந்த உடம்பை கலட்டி போட்டு உயிர் போகின்றது. அப்ப இந்த உடம்பு என்பது செருப்புக்கு சமமான ஒரு விடயம். அதை நாங்கள் பெரிதாக எடுக்கிற வேண்டிய நிலைமையிலையும் இருக்கிறோம், எடுக்க இயலாத நிலைமையிலையும் இருக்கிறோம். அதுல இருந்து நாங்களால பிரிந்து கொள்ள முடியாமலாக இருக்கிறது என்ற அந்த ஒரு விடயத்தை மிகவும் அழகாக கூறிக்கொண்டு போகிறார். அதிலே அந்த பூங்குழலி கூறிய மாதிரி அந்த
மனைவியினுடைய அந்த வார்த்தை, நான் கிளவியா போனால் என்னை எறிந்திருவீர்களோ என்றது ஒரு நெருடலாக, ஒரு நூலிலையாக இந்த இது முழுவதிலுமே வந்து போகின்றது. அந்த செருப்போடையே ஒட்டி கொண்டு அந்த மனைவியினுடைய நினைவு வந்து வந்து போகிறது. எறியக்கூடாது, அவ சொல்லி போட்டா அதனால அதை எறியக்கூடாது என்பது ஒன்று. அடுத்தது, நம்மால எதுவுமே இயல்பான விடயம்தான், நாமல் வீட்டிலேயே கன சாமான்களை எறிய மாட்டோம். மனித இயல்பு எல்லாவற்றையும் சேர்த்து 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 வச்சிருக்கிறது. இப்ப புது முறையிலே சொல்லுவார்கள், மினிமலைஸ் பண்ண வேண்டும், நாங்கள் எல்லாவற்றையும் குறைக்க வேண்டும், தேவையான சாமானத்தான் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மனித மனம் வந்து எதையுமே எறியாது. இதை இன்னொன்றுக்கு பாவிக்கலாம், இதை இன்னொன்றுக்கு பாவிக்கலாம் என்று சொல்லி அதை அதை பிடிச்சு இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு விடயத்தை தான் அது கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய அந்த சில வரிகள், நான் அந்த படிமங்கள் மிக அழகான படிமங்களாக இருந்தது. நான் அதில் குறிப்பிட்டு நான் நோட் பண்ணி வைத்திருந்தேன். நான் உங்களுக்கு அந்த இந்த சருகு விழுகிற கிரமபோன் தட்டு ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி, கிரமபோன் தட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போதே சாவி குறைவினால் பிறக்கும் அவ ஒளியை போல் என் நெஞ்சின் துயர் எழுந்து தாங்காமல் விம்மி விம்மி அழுதேன். அந்த துக்கத்தின் இதை மிகவும் அழகாக சொல்லி கொண்டு போகின்றார். அடுத்ததாக வந்துட்டு அந்த செருப்பு இயலாமல் போகுது, அந்த நண்பரும் இறந்து விடுகிறார். அந்த வெண்டையும் நினைத்தவர் பார்க்கின்ற பொழுது சருகு விழுகிறதை நேற்று இருக்கிறது இன்றைக்கு இல்லாமல் போய் விடுகின்றது. அந்த சருகு கீழே விழுகின்ற பொழுது அதுக்காக யாரும் அழுகிறது இல்லை. ஏனென்றால் அது தேவையில்லாத ஒரு சாமான் கீழே விழுகிறது. ஆனால் அதுவே ஒரு பூ விழுகின்ற பொழுது அந்த பூவுக்காக வண்டுகள் அழுகுது, தேனீகள் அழுகின்றன, மனிதர்கள் கூட அழுவார்கள், அருமந்தாப்பா அந்த பூ கீழே விழுந்துட்டுதுன்னு சொல்லி. ஏனென்றால் பூவை பாவிக்கலாம் என்ற ஒரு நினைப்பு இருக்கின்றது. சருகு தேவையில்லாத பொருள். அப்ப தேவையில்லாதன கழிந்து போவது என்பது இயல்பு. ஆனால் அதுல இருந்து அப்படி விடுபட முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு சிக்கலை மிகவும் அழகாக அவர் காட்டியிருக்கிறார். இந்த உடம்பும் செருப்புத்தான், உயிரும் வழிபோக்கன், எப்பொழுதும் எந்த நிலையிலும் இதை கலட்டி விட்டு எறியலாம், யார் தடுக்க முடியும் என்று அந்த நண்பன் கூறுவதாக அந்த தன்னுடைய அந்த கடைசி கதையினுடைய திருப்பத்திலே அதை வடிவாக கூறியிருப்பார். மிகவும் அழகான ஒரு கதை. என்னன்னு சொன்னால், அந்த நான் கனடங்களிலே பார்த்த விதத்திலே ஒரு ஆன்மீகத்தை இவர் ஆடுகின்ற மாதிரியாகவும், அதே நேரத்திலே யதார்த்தத்தை புரிந்து கொள்வராகவும், மிக எளிமையான வரிகளிலே, எளிமையான சிந்தனையிலே வரிந்து கட்டிக்கொண்டு பாத்திரங்களை இழுத்து வைத்துக் கொண்டு இல்லாமலுக்கு தன்னுடைய இருப்பு அப்படி இருக்கின்றது, ஒரு மனிதர்களுடைய இருப்பு அப்படி இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறார் நாளைக்கு இல்லாமல் போய்விடுகிறார் என்ற விதத்திலே இவர் கூறுகின்ற அந்த அந்த ஜான் பால் சாத்தர் அவர்களுடைய அந்த இருத்தலியமோ அல்லாட்டி அந்த டென்மார்க்ல இருந்த பிலோசபர் தான் அவர், ஷோன் கியகோன்னு சொல்லி, அவர் தான் அந்த இருத்தலியத்தை ஆரம்பித்து வைக்கின்றார். அதுல என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், மனிதனுடைய இருப்பு முக்கியம், அந்த இருப்பை மையமாக வைத்துத்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக அந்த மனப்பிரச்சனைகள், அந்த மனத்தை, தன்னுடைய மனத்தை அவன் தான் எவ்வாறு கட்டி கொள்ளுகின்றான், அதுக்கு என்னென்று விடை காணுகின்ற என்ற விதத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே பிச்சைமூர்த்தி அவர்கள் ஆன்மீகத்திலே ஏதோ ஒரு விதமான நாட்டமுடையவராக அந்த அந்த விடை அவர் ஆன்மீகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு ஒரு தீர்வு, அந்த முடிச்சை அவிட்டு விடுகிறார். இதுதான் இயற்கை, போய் சேர வேண்டியதான், வந்த வேலை முடிந்தா போய் சேர வேண்டியதான் என்பதை தனக்கு தானே முடிச்சை போட்டு தானே முடிச்சை அவிட்டு மிகவும் அழகாக ஒரு சிறுகதையை எங்களுக்கு தந்திருக்கின்றார். வாசிக்க அனுமதி, வாசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தந்த கௌசிக்கு மிக்க நன்றி. ரக்ஷனா சொல்லுங்க. வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். நாங்க ஒரு கிழமைக்கு பிறகு சந்திக்கிறோம். நடுவில் ஒரு கிழமையை விட்டோம். ஆனா நல்ல ஒரு கதையோட நாங்க வந்திருக்கிறோம். இந்த கதை வந்து அதிகமான காட்சிகள் இல்ல. அடுத்தவருடைய வீடு, ரயில் நிலையம், அந்த சாவு வீடு, பிறகு அதுல இருந்து வெளியே வர்றது, இந்த 5 காட்சிகள் தான் இருக்குது. முக்கியமான மனிதர்கள் என்று பார்த்தா அவருடைய மனைவி, ஒரு சின்ன வார, அடுத்தது அவருடைய நண்பன். ஆனா கூடவே வாரது வந்து அவருடைய உள்ளம். அவருக்கும் அவர் உள்ளத்துக்கும் இடையில் உள்ள ஒரு சம்பாஷணையாகத்தான் இந்த கதை ஆரம்பித்து இறுதி வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது. இது நான் ஏன் இந்த கதையை ஒரு அற்புதமான கதையோட நாங்க திரும்பி வந்திக்கிறோம் நான் சொன்னேன்னு நாங்க இந்த நிகழ்ச்சியில நாங்க அலசி ஆராய்ந்த கதைகள் பட்டியல் எடுத்து பார்த்தா இந்த கதை வந்து, இந்த கதையும் ஒரு முக்கியமான முதல் 5 இடத்துக்குள்ள நான் இந்த கதையை கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். தேர்ந்த சிறந்த கதை ஒன்று எப்படி இருக்கும் என்கிறதுக்கு ஒரு சிறுகதை. ஏன்னா இது இப்படித்தான் இருக்கும். அது லாவகமாக தொடங்கும், அது அப்படியே லாவகமாக முடிந்து போகும். அதுக்கு முன்கதையும் இருக்கலாம், பின்கதையும் இருக்கலாம். நாங்க அதை எப்படி வேண்டுமென்னாலும் அதை ஆரம்பிக்கலாம், இன்னொரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம், கிளைக்கதைகள் இருக்கலாம். அந்த எல்லா லட்சணமும் பொருந்திய ஒரு கதையாக நான் இது பார்க்கிறேன். அதுக்கு மேலதிகமாக கதையில இருக்கிற அந்த மொழி, அந்த எழுத்தாளருடைய அந்த நீங்க சொன்ன மாதிரி படிமங்கள் சொல்ற நேரம், இது கதைக்கு எவ்வளவு தூரம் இது ஒட்டி போகிற அல்லது முக்கியமான ஒரு படிமம் எனக்கு தெரியல. ஆனா அவர் கிடைக்கிற இடங்களிலெல்லாம் அந்த எழுத்தாளர் வந்து தான் இயற்கையை இல்லாட்டி சாதாரணமாக இயற்கையாக நடக்கிற விடயங்கள்ல தனக்கு எவ்வளவு தூரம் ஒரு அனுபவம் இருக்கிறது, அல்லது நான் அதை எவ்வளவு தூரம் அதை உள்வாங்கி இருக்கிறேன், அது எவ்வளவு லாபகமாக நான் பயன்படுத்துகிறேன் என்றது. ஒருவேளை நான் ஓவியத்தோடு தொடர்புடைய ஆளாக இருக்கிறதால அந்த படிமம் என்னுடைய மனதை தைத்தது தெரியல. அந்த காலை கரிச்சான் குரல் துயிலை கலைத்தது, கண் விழித்து வெளியே தலை நீட்டி பார்த்தேன், வானத்தின் கிழக்கு மைதானத்தில் செம்மறி ஆட்டு மந்தை போல் மேகத்துணுக்குகள் விரைந்து கொண்டிருந்தன என்ற அந்த காட்சி. செம்மறி ஆடுகளுடைய அந்த தோற்றம் வந்து சில நேரங்கள்ல மேகங்கள் வந்து கட்டையா இருக்காமலுக்கு இந்த துண்டு துண்டாக அந்த செம்மறி ஆடுகளை நாங்க மேலுக்கு இருந்து பாக்குற மாதிரி ஒரு பிம்பத்துல அப்ப ஒரு இயல்பாகவே ஒரு தரம் அவர் வானத்தை பாக்குற நேரம் அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம். சில நேரம் நாங்க கூட ஒரு சுவர்ல ஒரு தண்ணி துளி தெறிச்சா கூட அது எப்படி பரவி போகுதுங்கிறத வைத்து எங்களோட சிந்தனைக்குள்ள இதுக்குள்ள 1008 கற்பனைகள் எல்லாம் நாங்க வகுத்துக்குவோம். இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு. ஒரு சின்ன நாங்க தோசை ஊத்துற நேரமே ஒரு சைட்ல அப்படி ஒரு படம் பாற மாதிரி இருந்தா அந்த அமைப்பை வச்சு நாங்க அதுக்கு இருக்கிறதானே நாங்க சாதாரண வாழ்க்கையில. அப்ப ஒரு வாழ்க்கைய சாதாரணமாக கடந்து போற ஆக்களுக்கும் அதுல இருக்கிற சின்ன சின்ன விடயங்களை வந்து நுணுகி ஆராய்ந்து அதை ரசிக்கிற ஆக்களுக்கும் ஒரு கலைஞன் அப்படித்தான் இருப்பான்ங்கிறது. தொடர்ந்து அவர் சொல்லார், இருளில் வினோதமான தேத்தாங்கொட்டையை போட்டது போல் ஒளி தெளிந்து மேலே தோன்றிற்று. இந்த தேத்தாங்கொட்டை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. தேத்தாங்கொட்டைங்கிறத நான் கூட கண்ணால பார்த்ததில்லை. ஆனா என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்ல நான் கேட்டிருக்கேன். தேத்தாங்கொட்டைங்கிற ஒரு பெரிய மரத்தினுடைய ஒரு விதை, அது வந்து தண்ணீரை அந்த வெண்மையாக்குறதுக்கு, அதாவது இந்த கலரா இருக்கிற தண்ணிய அந்த தேத்தாங்கொட்டைகளை போட்டு வச்ச வந்து தண்ணி வெளிட்டுறதுக்காக இப்ப நம்ம குளோரின் போடுற மாதிரி தேத்தாங்கொட்டைங்கிறது இயற்கையா இருக்கிறது. அதை இதுல அதை உறைஞ்சி போட்டோம்னா அது சுடுமன்னு சொல்லுவாங்க. அந்த தேத்தாங்கொட்டைக்கு அப்படி ஒரு இயல்பு இருக்குது. அந்த பிரவுன் கலரா இருக்கு. அந்த மரங்கள் நாங்க வாழ்ந்த காலத்துல ஊர்ல அந்த மரங்கள் இருந்ததானே தெரியல. ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு கதைகள் சொல்ற நேரம் அம்மா சொல்லிக்க இந்த தேத்தாங்கொட்டையை எடுத்து நாங்க தேய்ச்சி விளையாடுறது. அப்ப நான் இப்ப இந்த கதையை வாசிக்கிறேன் அம்மா பக்கத்துல இருந்த. அப்ப நான் கேட்ட மாட்டேன், தேத்தாங்கொட்டையில தண்ணிக்குள்ள என்னத்துக்கு போடுற அப்படின்ட்டு. அவ உடனே சொன்னா, அது தண்ணிக்குள்ள போட்ட உடனே அது அந்த தண்ணீரை கலரை ப்ளீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அது ஒரு தகவல் அவர்ல. அப்ப அந்த தேத்தாங்கொட்டையை தண்ணிக்குள்ள போட்ட உடனே தண்ணியினுடைய அந்த நிறம் மங்கி அது ஒரு வெளிற்ற தன்மை இருக்கிற போல அந்த ஒளி வந்து இருளில் வினோதமான தேத்தாங்கொட்டையை போட்டது போல் ஒளி தெளிந்து மேலே தோன்றிற்று. இதெல்லாம் வந்து மொழி அழகு. இதெல்லாம் அந்த கதையோட நேரடியா தொடர்பு இல்லாத நான் மேலோட்டமாக சொல்றேன். அப்படி நிறைய விடயங்கள் அவர் சொல்லி கொண்டு வர்றாரு. கலா சொன்ன மாதிரி அவவும் நிறைய டச் பண்ணி போன அதுல நிறைய விடயங்கள் அவர் மிக அழகியலோட அவர் சொல்றார். ஆனா இந்த கதையில முக்கியமாக நாங்க கவனிக்க வேண்டிய விடயம் வந்து மனிதர்கள் எப்படி உயிரற்ற விடயங்களை கூட உயிருள்ள அம்சங்களை போல பாவிக்கிறார்கள்.
வாழ்க்கையில. இப்ப நான் நான் இப்ப என் காதுல ஒரு மின்னி போட்டிருக்கிறேன்னு சொன்னா, அது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா போட்டிருக்கிறேன்னு சொன்னா, அத நான் ஒரு பொருள் மாதிரி கருத போறல. அது எனக்கு கூடவே இருந்த ஒரு நண்பனை போல நான் கருத போறேன். சில வீடுகள் அப்படி உணர்வுகளை சுமந்து இருக்கிறது. அடுத்து நாங்க பாவித்த பொருட்கள் அப்படி நாங்க நிறைய பேர் வச்சிருப்போம். உதாரணமா நாங்க சேகரித்து வச்சிருக்கிற ஞாபகார்த்த பொருட்கள். இப்ப அத கூட எங்களால அதால ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனா தூக்கி போட சொன்னா எங்களால தூக்கி போட இயலாது. நாங்க அப்படித்தானே வீடுகளை குப்பை சேர்க்கிறது. என்னைக்கு அந்த மனநிலையிலிருந்து வெளிவந்து நாங்க இன்றைக்கு இதை தூக்கி வீசாட்டி இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நான் இதை தூக்கித்தான் வீச போறேன்ங்கிற அறிவை நாங்க அந்த சிந்தனைகளுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்றைக்கே தூக்கி வீசிருப்போம், வீடு கிளீன் ஆயிரும். ஆனா எத்தனை பேர் எங்களை வீடுகள்ல அறவே தேவையில்லாத ஏன் உடைகளாக கூட இருக்கட்டும் தேவை நான் இப்ப கடந்த ஒரு 2 மாசத்துல அறவே உடுக்காத உடுப்புகள் கூட என்னுடைய அல்மாரியில இருக்கு நிறைய பேருக்கு. அது எரிய மனம் இல்லை, ஏன் இன்னொருத்தருக்கும் கொடுக்கலாம். ஆனா என்னன்னா அது தேவைப்படும். இல்லாட்டி அதை ஏதோ ஒரு உளவியல் ரீதியா நாங்க அதுக்குள்ள ஒரு தொடர்பை நாங்க ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். இந்த செருப்பும் அப்படித்தான். இதுல என்ன ஆச்சு விஷயம்னு சொன்னா, புது செருப்பு வாங்கினதுக்கு பிறகு வந்து பழைய செருப்பு அவரை விடல. அது 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 பிஞ்சு போயிடுச்சு அந்த செருப்பு. நல்ல நிலைமையில போடக்கூடிய நிலைமையில இருக்கிற செருப்புனா பிரச்சனை இல்லை. அது பிஞ்சு போன செருப்பு முடியாத சொல்றாரு, ஒட்டகத்திற்கு மேல ஏறி நடக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட செருப்பை மாத்தித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா செருப்பு அவருக்கு குற்ற உணர்ச்சியை கொடுக்குது. எங்க போறாய்? சாபு வீட்டுக்கு போறாய். உனக்கு அப்ப இந்த புது செருப்பு வேணுமா என்று அவரை கேட்டுக்கிறார். அதே நம்ம சொல்றாரு, பழைய செருப்பை வச்சுட்டு புது செருப்பை போட்டுக்கிறது அடுத்த 2வது மனைவியோட நான் போற மாதிரி நினைச்சு போறேன். இதெல்லாம் மனிதனோட உள்ளத்துல வந்து வெளியே சொல்லாவிட்டாலும் எப்படிப்பட்ட விசித்திரமான எண்ணங்கள். எங்களுக்கு கட்டுப்பாடு, அந்த உள்ளத்துல உலகத்துக்கு கட்டுப்பாடு கிடையாதுங்கிறதுக்குரிய ஒரு ஹாஸ்யமான பதிவு தான் அவருடைய இந்த இது. இப்ப அப்படி யோசிக்க முடியாது, புது பொண்டாட்டியோட நான் போற மாதிரி இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து உண்மைதான். நாங்க இருந்து சும்மா யோசிச்சு பார்ப்போம். எங்களை உள்ளம் வந்து சாதாரணமா கடந்து போற மனிதர்களை பற்றியே அவங்களோட தோற்றத்தையும் எங்களுடைய அனுபவத்தை வச்சுதான் நாங்க அவங்கள பாக்குறோம். இப்ப ஒருத்தரை பார்த்தோம், இல்லாட்டி ஒரு மனிதரை பார்த்து இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்கக்குள்ள நாம எதை வச்சு அவருக்கு பதில் சொல்ல போறோம்? எங்களுடைய அனுபவத்தை வச்சு. ஒன்று நாங்க அவரை மாதிரி இன்னொருத்தரை பார்த்திருக்கலாம், இல்லாட்டி அவருடைய நிறத்துல இன்னொருத்தர், இல்ல இந்த ஆடை வடிவமைப்போட இன்னொருத்தரை பார்த்திருக்கலாம். அப்ப எங்கட உலகம்ங்கிறத வச்சு நாங்க எங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை எப்படி எல்லாம் வடிவமைச்சு வச்சிருக்கிறோம் என்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. அது சின்ன வரிகள், சின்ன சின்ன துணுக்குகள். அதை இருந்து நாங்க யோசிச்சோம்னா அதுல நிறைய விடயங்கள் அதுல வருது. அதுக்கு ஒரு இன்னொரு படி மேல அவர் சொல்றாரு, ஒரு நாளைக்குள்ள ஒரு உயிரை கொண்டு போய் விட்டதே அந்த செருப்புக்கு சொல்றாரு. இப்ப நாங்க உளவியல்ல சொல்லுவோம் வந்து எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி. சிலருக்கு சில இயல்பு இருக்கும். அப்படின்னா என்ன நடந்தாலும் அத வந்து சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு இதாலதான் எனக்கு இப்படி நடந்தது, இல்லாட்டி நான் காலையில இப்படி எனக்கு நடந்ததெல்லாம் இது நடந்தது, அது இயல்பு. சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எது நடந்தாலும் தீர்த்து நன்றும் புறர் தர வாரது நாங்க தான். ஆனா சிலருடைய உள்ளம் அப்படி இயங்கும். அது அப்படி உளவியல் அப்படி 2 இருக்கு, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். உளவியல் ஒரு தியரியே இருக்கிறது. அப்ப சாதாரணமாக நடக்கிற விஷயத்த கூட நாம ஏதோ ஒரு விடயத்தில கொண்டே அதை அட்ரிபியூட் பண்ணி விடுறது. இப்ப பகடியா சொல்லுவாங்க, இப்ப இருக்கிற தலைவலிக்குதம்மாண்டா எப்பவுமே போனை பார்த்துட்டு இருக்கிற, பசிக்குதம்மா எப்பவுமே போனை பார்த்து, அப்ப என்ன எல்லாத்தையும் கொண்டு போனுக்குள்ள சொல்றேன்னு பகடியா சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் இருக்கு. எங்களுக்கும் நாங்க இருந்து யோசிச்சா ஏதோ ஒரு விஷயத்தை நாங்க எல்லாத்துக்குமே காரணம் காட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நாங்க விடுபட்டு வார நேரம் தான் எங்களுக்கு அந்த 3வது உள்ளம், அவருடைய 3 உள்ளம் பேசுது. அந்த அடிமட்டம், நடுமட்டம், உயர்மட்டம்னு 3 உள்ளம் பேசுது. ஆனா எப்ப இத மூட நம்பிக்கைன்னு நாங்க சொல்றோம். ஆனா அது மூட நம்பிக்கை மட்டுமல்ல, அது மனித இது இல்லாத ஒண்ட இருக்கிறதா கற்பனை செய்கிற ஒரு உள்ள மனுஷனுக்கு இருக்கு. அது எப்ப அந்த இயல்பு நிலையிலிருந்து தள்ளி போகுது, அங்கதான் நாங்க புரள்வான சிந்தனை உள்ளவர்களாக மாறுறோம். அப்ப அதுக்கடையில ஒரு சின்ன ஒரு இடைவெளிதான் இருக்கிறது. நாம எப்படி நினைக்கிறோம்னு சொன்னா வந்து உளவியல் உண்மையா பிரச்சனை இருக்கிறத அடையாளம் கட்டப்பட்ட ஆக்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அது அப்படி இல்லை. அது வந்து பிளாக் ஓ ஒயிட் இல்லை, அது ஒரு ஸ்பெக்ட்ரம். இப்படிதான் இருக்கு. இதுல இங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. இந்த எல்லையை தாண்டி போறாக்கள் தான் வித்தியாசம். உள்ளம்ங்கிறது வந்து எவ்வளவு தூரம் ஒரு
ஒரு ஒரு குரங்கு போன்றது இல்லாட்டி ஒரு விசித்திரமானது என்கிறது. இந்த செருப்பு அவருக்கு நல்லா தெரியும், இந்த செருப்புக்கும் அந்த நண்பனுடைய சாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அவருக்கே தெரியும். உண்மைதானே? யார்கிட்டயாவது போய் இந்த புது செருப்பு வாங்கினதுக்கும் இந்த நண்பன் செத்து போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா எங்களுக்கு அழகா தெரியும் இல்லைன்னு. இருந்தாலும் எங்களோட உள்ளம் என்ன செல்லுது, அது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, உண்மையிலே சில விஷயங்கள்ல எங்களுக்கு தெளிவு இருந்தாலும் எங்களுடைய இந்த பயஸ் ஒன்று சொல்லுவாங்க. நாங்க இந்த ரிசர்ச்ல நாங்க பயஸ் ஒன்று சொல்லுவோம். அந்த பயஸ் எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய நம்பிக்கைகள், இல்லாட்டி நாங்க கண்டு வந்த சில விஷயங்களை வச்சு என்னதான் ஒரு விடயம் ப்ரூவ் பண்ணப்பட்டாலும் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் அந்த நிதர்சனத்துக்கு கிட்ட போறதுக்கு நாங்க பயப்பட்டுக்கிட்டு தள்ளி நிக்கிற ஆட்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை சுட்டி காட்டுது அது இந்த வசனம். அந்த மனதுல பல மட்டங்கள் இருக்குன்னு சொன்னதை கூட அது உண்மைதான். மனதுல பல மட்டங்கள் இருக்கிறங்கிறது உண்மையிலேயே அது அப்படி ஒரு விஞ்ஞானத்துல அப்படி ஒன்று இருக்கிறதா. அதாவது மனதுக்கு 3 வட்டம் இருக்கிறது. ஒன்று நாங்க சொல்லுவோம் உள்ளுக்கு இருக்கிற எங்களோட மிருகம். நாங்க பரிணாம வளர்ச்சியில நாங்க மிருகமா இருந்து வந்த நாங்க தானே. இப்ப எங்களுடைய தேவைகள், இப்ப தாகம், பசி, இதுக்கெல்லாம் அந்த ஆசை வெட்கம் அறியாதுன்னு சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் சமூக அமைப்பு, இந்த கட்டமைப்பு, இது இப்படித்தான் செய்ய வேணும், இப்படி செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. அதுக்கு அது தெரியாது. அது ஒரு உள்ளுக்கு ஒரு சாப்பாடை பார்க்க கொள்ள எனக்கு வாயில எச்சு ஊறலாம். அதுக்கு தெரியாது. அதுக்கு சாப்பாடை கண்ட உடனே அது சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு உள்ளம் இருக்கிறது. அது நாங்க சொல்லுவோம் சூப்பர் ஈகோன்னு சொல்லி. அது எங்களுடைய ரெகுலேஷன்ஸ், அதாவது எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள். நீங்க எப்படி செய்ய இயலாது, பப்ளிக் பிளேஸ்ல நீங்க எப்படி நடக்க இயலாது, இன்னொருத்தருக்கு உரிய மரியாதை இப்படித்தான் நீங்க கொடுக்க வேணும் என்கிற அந்த வழிப்படுத்தல், அந்த நெறிமுறைகள், இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அந்த பேலன்ஸ் தான் நாங்க அதை ஈகோன்னு சொல்றோம். அப்ப இவர் இப்படி பிடிச்சு இழுப்பார், அவர் அப்படி பிடிச்சு இழுப்பார். ரெண்டையும் கலந்து எதை நாங்க செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற டிசிஷன் எடுக்கிற இன்னொரு உள்ளம் இருக்கிறது. 3 விதமான உள்ளங்கள் இருக்குது. அத அவர் அழகா சொல்லக்கொள்ள அவர் சொல்றார், என்னுடைய அடுத்த உள்ளம் சொல்லுது, இப்படி ஒரு தெளிவை எனக்கு தருது. அதுக்கு ஏற்றாற் போல அந்த நேரத்துல உள்ளத்துல எந்த விதமான அலைகளுமே கிடையாது. அவர் அந்த 2 கொந்தளிப்புமே சேர்ந்து அவருடைய அடித்தட்டு இழைக்கிற மனமும் இடைத்தட்டு இழைக்கிற மனமும் போராடி கொண்டிருக்கிற அந்த அலைய அவருடைய 3வது உள்ளம் அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லி அந்த அலைகள் அடங்குறது. இதுக்கு பிறகு அலைகள் இல்லை, அது கேட்டாற்போல் அந்த ரயிலும் அப்படியே நிக்கிறது. இது ஒரு அழகான ஒரு எழுத்து முறை என்று நான் நினைக்கிறேன். என்னன்னா அந்த ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் சேர்ந்துருச்சு. ஏன் அங்கதான் அந்த செருப்பையும் அவர் கலட்டிட்டு வர்றாரு. அப்ப அவர் அந்த ஞான நிலையை அடைஞ்சிரத்தை தான் ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன்ங்கிறத அந்த ரயில் அப்படியே அந்த ஸ்டேஷன்ல நிக்கிறதோட சேர்த்து அவரை கொண்டு சேர்க்கிறாரு. அது மிக அழகான அதாவது அந்த எழுத்தாளர் அந்த கதையையும் அந்த கருத்தையும் அந்த படிமத்தையும் சரியான ஒரு புரிதலோட கொண்டு போயிட்டு இருக்கிறார். அவர் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டும்ன்ற ஆர்வத்துல அந்த எழுத்துக்குரிய நியாயத்தை அவர் விட்டு விலகி போகலங்கிறதுக்கு அவர் ஒரு தேர்ந்த எழுத்தாளர்ங்கிறதுக்குரிய சான்று அந்த வசனம் அந்த ரயிலோட சேர்ந்து என்னுடைய உள்ளமும் அப்படியே நிக்கிறது என்று சொல்றது. அது ஒரு மாஸ்டரி. அது அந்த எழுத்தாளன் அந்த கதையில அந்த கண்ட்ரோல் அந்த எழுத்தாளன்கிட்ட இருக்குங்கிறதுக்கு அது கட்டியம் கூறுறதாக அதை நான் கருதினேன். எனக்கு அது அப்படி ஆச்சரியமாயிடுச்சு. அடே நல்லா இருக்கே என்ன மாதிரி. இத்தனைக்கும் இது பெரிய கதை இல்லை, சின்ன ஒரு கதை. அதுக்குள்ள இவ்வளவு வேலை பார்க்கலாம். அப்ப எதை சொல்ல வேணும் என்கிறது மட்டும் இல்லாம எதை சொல்லக்கூடாதுங்கிறது கூட அந்த எழுத்தாளருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத எனக்கு அப்படி தோன்றியது. இந்த செருப்பு தானே நான் ஆரம்பத்தில் எப்படி நினைச்சேன்னா, இப்ப செருப்பு என்ற தலைப்பு இருக்கிறதால ஒரு வேளை இந்த செருப்புக்கும் அந்த மனிதனுக்கும் இடையிலான உறவை பற்றி அது பேச போகுதா என்கிற கேள்வியும் எனக்கு இருந்தது. ஆனா இறுதியில டக்குன்னு அந்த வரக்குள்ள செருப்பண்டு இல்ல எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்த நாங்க உலகத்துல பிடிச்சு தொங்குறதுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அது போக போகுதுன்னு சொன்னா, அதுல காலம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அதை களைஞ்சு விட்டுட்டு, கலாண்டி சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையின மாதிரி அது தாண்டி போக வேண்டியதான். ஆனா மனிதன் தேவையில்லாத ஒப்பனைகளையும் தேவையில்லாத ஒரு உள்ள ஓட்டங்களையும் வச்சுக்கொண்டு ஒரு பாரத்தை சுமந்து செல்ற ஒரு மனிதன் ஆயிக்கிறார். இது செருப்பு மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத விடயங்களும் தான். இதை நாங்க பொருளாக கூட கருத தேவையில்லை.
இடத்திலேயுமே நாங்க எவ்வளவு குப்பையை சேர்த்து வச்சு கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய அந்த ஓட்டத்தை அது இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அது தூக்கி போடுற அந்த கணம் அந்த அந்த அவர் அடுத்த நாள் தான் அவர் காண்றார், அவருடைய செருப்பு அவர காலில் இல்லைன்னு சொல்றது. அந்த நண்பர் அடுத்த நாள் தாங்க, அவர் முந்தின நாளே அந்த ரயில் வந்து நின்றத்தோட அவர் கலட்டி போட்டு வாரார் என்கிற விஷயம். அந்த அந்த விஸ்டம்ங்கிறது வந்து எல்லாரும் அந்த இடத்தை ரீச் பண்ணணும்ங்கிறது அவர் எவ்வளவு தூரம் வாழ்க்கையை ஒரு பிலோசபி மைதானிக்கிறது, எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில மனிதர்கள் அவர் பார்த்திருக்கலாம், ஒரு அவருக்கே அது தோன்றி இருக்கலாம். அதுக்கு இப்படி ஒரு கதையாது. அந்த பிஞ்சுதான் போகணும் இல்ல, தீயாத செருப்பு கூட விட்டுட்டு போறானே என்று சொல்லி அந்த நண்பனை பார்த்து சொல்றது. அப்ப வாழ்க்கையில ஒரு மனைவியையும் பிள்ளைகளையும் அனாதரவாக ஒரு மனிதன் விட்டுட்டு போனா, இப்ப எங்கள்கிட்ட இன்றைக்கு வந்து ஒருத்தர் சொல்றாங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற யாரையுமே எங்களை பொறுப்பில் இருக்கிறவங்களை விட்டுட்டு நீ உடனே போகணும்னு சொன்னா நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு 1008 எண்ணங்கள் வரும், நான் போனா யாரு பாக்குறதுண்டு. அது மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு நோய். நான் போனா யாரு ஒருத்தரும் இல்லை, அது உலகம் சுற்றும். நீ போனாலும் உலகம் சுற்றும், அது பார்ப்படும். இயற்கை அப்படித்தான் இருக்கிறது. எனவே இது வந்து இந்த கதையை வாசிச்சு முடிக்கிற இடத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு எதையெல்லாம் தேவையில்லாத விஷயத்த பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறோமோ அந்த கிரிப்பா விட்ட மனுஷன்னா நாங்க ஃப்ரீ ஆயிடுவோம் என்கிறதான் இந்த கதை. மிக அழகான கதை. இது என்னுடைய பார்வை. இப்ப என்னன்னு சொன்னா, இந்த கதையை நான் முதல் எடுக்கக்குள்ளேயே நான் யோசிச்சேன் வந்து, நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன், பாதணிகளை மதிப்பதா மிதிப்பதாண்டு. அதை மதிக்க வேணுமா நாங்க, இல்ல அது பாதணி தானே என்று தூக்கி எறிஞ்சிட்டு போகணும்ன்றதாண்டு. இப்ப அதுல நான் கூடுதலாக சுட்டி காட்டின விஷயம் வந்து, எங்களுக்கு அந்த பாதணி எவ்வளவு அவசரம், அந்த செருப்பு எவ்வளவு எங்களுக்கு அவசியம் என்றதுதான். அந்த அவசியமான செருப்பு ஒரு வேளை ஒரு நேரத்தில் அவசியம் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் காலம், அந்த முடிவு என்னன்னு சொன்னால் காலம் ஒரு பெரிது என்றதைத்தான். மனிதன் சிறிது, காலம் பெரிது. எப்ப பார்த்தாலும் காலம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மனிதன் வந்து பழுதா போவான் என்றதுதான். இப்ப இந்த கதையில நான் வந்து இப்ப நீங்க எல்லாம் சொன்னது போலதான் 3 மட்டமா மனசோட நிலைகளை நான் எடுத்து பார்த்தேன். அதுல மேல் மட்டம், நடுமட்டம், ஆழ்மனம் என்று 3ஆக எடுத்து பார்த்தேன். அந்த மேல் மட்டத்துல நாங்க எடுத்து பாக்குறது வந்து எங்களுடைய வெளிப்படையான அறிவு. அந்த வெளிப்படையான அறிவு தான் வந்து அந்த லாப நஷ்ட கணக்கு பாக்குறது. இப்ப புது செருப்பு வாங்கினா பழச வந்து எரிஞ்சு விடலாம் என்று அவர் நினைக்கிறது. இத கொழுவோம், இதை எறிவோம் என்றதுதான் அவர நோக்கமா இருக்குது. இதுதான் அந்த வெளிப்படையான மனது. அப்ப அதுல ஆழமான தத்துவம் என்ன இருக்குது என்று சொன்னால், பழசு போனால் புதுசு வரப்போகுது. இது மேல்மட்டமான மாற்றம். உலகியல் ரீதியாக நாங்க எதையுமே உடனே முடிவெடுக்கிற தர்க்கம்தான் அது முதலாவது மேல்மனமாயிருக்கிறது. மற்றது நடுமட்டம், மிடில் மைண்ட் என்று சொன்னால், அந்த நடு மனதை எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஆழமானதாக இருக்கு. அந்த ஆழமான அந்த மனசுக்குள்ளதான் அந்த ஒளிஞ்சி இருக்கிறது, அந்த பாசம் பற்று என்றதெல்லாம் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அப்பதான் அந்த கதையில என்ன, பழைய செருப்பு இத்தனை காலமும் எங்களை காத்து வந்தது, அது எப்படி எறிகிறது என்று அந்த மனைவி கேட்கிறது. இப்ப பொதுவாகவே நாங்க வீட்டுல பொதுவாகவே கேட்போம், என்ன நாங்க வயசு போயிட்டு இனி என்ன எங்களை தூக்கி எறிகிற கதைய உங்களுக்கு தேவையில்லை தானே நாங்க சொல்றதெல்லாம் என்றத மாதிரி கதைப்போம் சில இடங்கள்ல. அது அப்படி அந்த மனைவியும் அவ கேட்கிறது. சரி, அப்ப அவர் என்ன நினைக்கிறார், சரி தோட்டத்துக்கு போற நேரத்துல இதை பயன்படுத்தலாம் என்று அவர் யோசிக்கிற. இது வந்து ஒரு சிக்கனம் பாக்குற ஒரு நிலை. இதெல்லாம் வந்து அந்த நடுமனம் யோசிக்கும், ஏன் நாங்க தூக்கி எறிவா வச்சு கொள்ளுவோம், ஒரு அவசரத்துக்கு நாங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வைக்கிறது. அதுல என்ன தத்துவம் அடங்கி இருக்குன்னு சொன்னால், எதையும் எங்கட மனம் நீங்க சொன்னது போலதான் சீக்கிரமாக எங்கட மனம் ஒன்றையுமே விட்டுவிட விரும்புறதில்லை. இதையும் எப்பவும் நாங்க வச்சிருக்க வேணும் என்றதுதான் எங்கட மனம் நினைக்கும். லேசில தட்டி விட்டுட்டு போற அந்த எண்ணம் இல்லை. அப்ப அதுதான் அதுல இருக்கிறது. எப்பொழுதாவது இது உதவும் என்று நினைக்கிறது ஒரு நப்பித்தனம். என்னத்துக்கு எங்களுக்கு ஒரு உறவினர் ஒரு ஆள் இருந்தவர், அவர் அப்படித்தான். அவர் வந்து என்னன்னு சொன்னால் இரும்பி விழுங்கி என்று சொல்றது. அவர் என்னென்றால் எப்பவும் இது ஒரு நாளைக்கு உதவும் தானே என்று சொல்லி சின்ன நட்டை கூட விட மாட்டார், அதை எடுத்து அதை வச்சு கொள்ளுவார். அப்படி அந்த
ஒன்றையும் எறியாம எப்பவும் எங்களோட வச்சிருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதன். அடுத்து அந்த ஆழமான மனம் என்று ஒன்று இருக்குத்தானே, அது எப்படி என்றால் அதுதான் இப்ப விழிச்சு கொள்றது. ஒரு பெரிய அதிர்ச்சி அல்லது மரணம் இந்த நிகழ்வுகள் அந்த நடக்கிற நேரத்துலதான் அந்த ஆழமான மனம் எங்களுக்கு சொல்லுவாங்களேன்னா இறந்த வீட்டுக்கு போனால வர்ற ஞானம் என்று சொல்லுவாங்களோ, அதுதான் அது. அப்படியான நேரங்கள்ல அந்த ஒரு விழிப்பொண்டு வரும். அது அப்பதான் நேற்று இருந்தான் இன்றைக்கு இல்லாம போயிட்டான். அதுதான் அந்த உண்மைய உணர்ற தருணம் அவருடைய அந்த கதையில வாரது. தன்னுடைய நண்பன் நேற்று இருந்தான் இன்றைக்கு இல்லாம போயிட்டான். அப்ப முதல் செருப்புட அட்டை மடிவத பத்தி கவலைப்படுறது இவ்வளவு அற்பமானது. அவர் பின்னுக்கு அந்த மடிஞ்சு போகுதாம் அவருக்கு நடக்கக்குள்ள. அப்ப அது இவ்வளவு அற்பமானது என்ற அதை மனதில அவர் உணர்த்துறது அந்த கதையில அந்த காட்டுறது. இது என்னன்னு சொன்னால் அது ஞானம், சுழலை ஞானம் சொல்லுவாங்க. பொருட்களிலேயோ உடலிலேயோ பற்றி இருக்காது. ரயில் நிலையத்தில செருப்பைய விட்டு விட்டு வருகிற நேரம் அவர் அடைகிற அந்த அமைதி, இது எல்லாம் தான் அந்த ஆழ்மனதில அவருக்கு ஏற்படுற. இப்ப இத நாங்க சுருக்கமாக சொன்னால், முதல்ல தூக்கி எறி, இரண்டாவது அதை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வை, மூன்றாவது இது வெறும் பொருள் தானே அதை கடந்து போ என்று நினைக்கிறது. இப்ப என்ன, ஒரு சோடி செருப்பை வச்சுக்கொண்டு மனிதனுடைய ஒட்டுமொத்த அது பரிணாம வளர்ச்சியையும் அந்த ஒட்டுமொத்த மனிதனுடைய வளர்ச்சி நிலைமையையும் அந்த கதை மூலமாக இவர் விவரித்திருக்கிறார். இது ஒரு சாதாரண பொருளை கொண்டு மனதின் விசித்திரமான அடுக்குகள், மனிதனுடைய மனதிலே ஒவ்வொரு விசித்திரமான அந்த அடுக்குகளையும் நிலையாமையையும் தத்துவார்த்தமாக அவர் எடுத்து சொல்லுகின்ற ஒரு படைப்பாகத்தான் இந்த படைப்பை நான் பார்க்கிறேன். இது ஒரு சாதாரணமான ஒரு கதை இல்லை. தத்துவம் யதார்த்தம் ரெண்டும் கலந்து வந்திருக்குது. அதுதான் நீங்க சொன்ன அதுல கதையில வந்தது. சருகு உதிர்வதில் வண்டு வருந்துவதில்லை, தளிரும் பூவும் உதிர்ந்து தரையில கிடக்கின்ற பொழுது எவ்வளவு வண்டுகளும் தேனீக்களும் அவை மொய்த்து கொண்டு புலம்புகின்றன என்ற அப்ப அதங்க புலம்புகின்றனவா என்ற மாதிரி இந்த வரிகளிட இளமையான வயதிட அந்த மரணத்திட வலிய அழகாக அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார். அந்த பராக் என்று சொல்றது அந்த ஓசை இருக்குத்தானே, அது மற்றது அசட்டு பண்ண போல இடிக்கிறது, இது எல்லாம் அந்த ஓமைகள் எல்லாம் அந்த கதைக்கு ரக்ஷதா சொன்ன மாதிரி ஒரு உயிர் ஓட்டமாக அது வந்திருக்கு அந்த இந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப முடிவாக இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னால், ஒரு பெரிய துயரங்கள் எல்லாம் வரும்போதுதான் மனிதன் தன்னுடைய சிறிய அந்த பட்டுதல்ல இருந்து விடுதலை பெறுகிறான் என்பதைத்தான் இந்த கதை உணர்த்துது. பெரிய ஒரு விஷயம் நடக்கின்ற போதுதான் இந்த சின்ன பற்றுகள்ல இருந்து விடுபடுகிறான். எனக்கு இது என்ன ஒரு சாதாரண செருப்பு தானே, இது எனக்கு தேவையில்லை, இப்ப தேவையில்லைன்னா அதை விட்டு விடுறதுதான். அதை வச்சு மனசுக்குள்ள வச்சு அதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கல பிரயோசனம் இல்லை. இது ஒரு வெறும் காலனி பற்றிய ஒரு கதை மட்டும் இல்ல, காலத்தை பற்றியும் காலத்துல மனிதன் எவ்வளவு சிறியவன் என்றதை பற்றிய கதை தான். ஒரு செருப்ப வச்சுக்கொண்டு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு சிறிய ஒரு வாழ்க்கை என்றதை எடுத்து காட்டுற கதையாகத்தான் இந்த கதை அமைஞ்சிருந்தது. அற்புதமான ஒரு கதை. இந்த கதை ஒரு பிரபலமான ஒரு கதை தான். அந்த பிச்சமூர்த்தி அவர்களுடைய இந்த கதை அதை ஒருக்கா நாங்கள் எங்களுடைய பார்வையில இருக்க பாப்போம் என்று சொல்லித்தான் நான் அதை எடுத்து பார்த்தேன். ஆனா உண்மையில ஒரு அவசரம் இல்லாத எதையும் பயன்படுத்தக்கூடாதுதான். எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால், இந்த மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறேன், உனக்கு எது பயன் தரவில்லையோ அதை நீ விட்டு விலகு என்றுதான் சொல்லியிருக்கிறேன். என்ன தேவையில்லை என்று சொன்னால் அதை எறிய வேண்டியதுதான். அதை நாங்க வச்சு இருக்கிறதுல இந்த யோசனமும் இல்லை. அது வேற மாதிரி யோசிக்கலாம். என்ன சொல்லல, அது நான் சொல்றது பொருள்ல இருக்கிற பற்று இல்லை. இது பழக்கப்பட்ட விஷயங்களை கூடவே வச்சுக்கொள்ளும் விடுகிறது கஷ்டம். இது இன்னும் ஒரு கோணம் என்னன்னு சொன்னால், இந்த வெறும்
செருப்பு என்ற அந்த வெறும் என்ற வார்த்தை இருக்குல்ல, அவர் இதை இன்னொரு கதையிலையும் பாவிச்சிருக்கிறார். நீங்கள் வாசிச்சீங்களோ தெரியல. வெறும் மரம் என்று சொல்லி பிச்சைமுத்தியின் இன்னொரு கதை உண்டு. வெறும் மரம், அதுக்கு பேரே வெறும் மரம். ஒரு பக்ரி ஒருவர் இருப்பார். அவர் அந்த ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் விடிய விழ அந்த சாம்பிராணி போட்டு அந்த மயிற்பீலியால பண்ணிட்டு அவர் கிடைக்கிற காசை கொண்டு போய் வச்சு ஒரு காட்டுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். அவர் அப்படி ஒரு நாள் இருக்கிற பொழுது அவருக்கு அன்றைக்கு கிடைக்கிற காசுக்குள்ளதான் அவர் சாமான் வேண்டி கொண்டு போய் வச்சு சமைச்சு சாப்பிடுவார். ஒரு நாள் அவருக்கு கிடைச்ச காசுல ஒரு சின்ன கோழி குஞ்சு வேண்டிட்டு வரார். மற்றது அரிசி சாமான்கள் அவருக்கு கிடைச்ச காசுக்குள்ள வேண்டிட்டு வரார். அன்றைக்கு அதை அவர் சமைச்சு சாப்பிட வேணும். அப்ப இவர் காட்டுக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப சமைக்க தொடங்கிட்டார். சமைச்சிட்டு இருக்கேக்குள்ள கோழி குஞ்சு அடுப்புல வச்சுட்டார். சரியா? அப்ப அதை பிரட்டுறதுக்கு அவருக்கு கரண்டி இருக்குல்ல. அப்ப வெளியே எட்டி பார்த்து ஒரு மரத்தின் ஒரு கிளைய ஒரு சின்ன தடி குச்சிய உடைச்சு கொண்டு வந்து அதால திலாவ போயக்க கோழி குஞ்சு எழுப்பி பறந்துட்டுது. சரியா? கோழி குஞ்சு பறந்துட்டுது. அப்ப இவருக்கு அதை கலைச்சு கலைச்சு பிடிக்க திரிகிறார். பிடிபடுகிறது இல்ல. சோ அப்ப அவருக்கு அந்த திருப்பவும் அவர் அந்த மனதுக்குள்ளதான் வாரார் பிச்சைமூர்த்தி. எப்படின்னு சொன்னால், இதேன் பறந்தது என்னத்தால பறந்தது? இந்த தடிக்குச்சியால பறந்தது. அந்த மரத்தின் குச்சியால பறந்தது. வெறும் மரம், நத்திங், அதுல ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த வெறும் மரம் ஏதோ பண்ணி போட்டுது. ஏதோ பண்ணி அந்த கோழி குஞ்சை காப்பாட்டி போட்டு. சரியோ? அப்ப அதே மாதிரி நான் இப்ப இதைத்தான் திருப்பி நான் யோசிச்சு பார்த்தேன். வெறும் வெறும் என்று சொல்லுகிற சில சாமான்கள், அவசியம் இல்லாத சாமான்கள் கூட நமக்கு சொல்லுது. ஏதோ சொல்லுது. நாம எல்லாத்தையுமே விழிப்புணர்வோட கவனிக்க வேண்டும். இந்த உலகத்துல எல்லாமே பெருமதியானவை என்றதை இன்னொரு கோணத்திலையும் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா செருப்பு வந்து பிரியோசனம் இல்லையே. பிஞ்சு போன செருப்பு வந்து நாங்க மரக்குச்சியோட நாங்க ஒப்பிடு செய்யலாம். மரக்குச்சி தேவைப்பட்ட சாதம், அது ஒரு ஆயுதம். வெறும் மண்டத்தை வச்சுக்கொண்டு அங்க வெறும் செருப்பண்டத்தை ஒரு பார்வையில காட்டுறார். வெறும் செருப்பு, இங்க வெறும் மரம் அண்டேக்க அந்த வெறும் 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 சாமான்களை எடுத்துக்கொண்டு கூட ஒரு கலைஞனால படைப்பாற்றல் பண்ண முடியும்ன்றதான் நான் யோசிச்சேன். வெறும் சாமான்களை ஒரு கலைஞனுடைய கண்ணுக்கு எல்லாமே படைப்புத்தான். வெறும் மரத்தை வச்சுக்கொண்டு ஒரு கதை சொல்றார், வெறும் செருப்பை வச்சுக்கொண்டு இன்னொரு விதமான கதையை சொல்றார். சோ யூஸ் பண்றது யூஸ் பண்ணாதது அது வேற விதமான விங்கில நாங்கள் பார்த்தாலும் அவருடைய கைக்கு எது படுகுதோ, எந்த ஒரு படிமம் அவட்ட கையில கிடைக்குதோ அந்த படிமத்தை வச்சுக்கொண்டு ஒரு அழகான கதையை சொல்லக்கூடிய ஒரு தன்மையத்தான் நான் அதுல கவனிச்சேன். எல்லாம் கூட கூட அந்த அழகான கவிதைகளாக அதுலதான் அந்த அவர் கவிஞரா இல்லாட்டி சிறுகதை ஆசிரியரான்ற அந்த ஒரு இது நான் அந்த பிரிண்ட் ஷாட் எடுத்து வச்சு விட்டுருந்தேன். நான் அப்போத வாசிக்க தேடினான் காணையில். அதுல ஒரு வரி சொல்லுகின்றார், யோசித்து பேர் ஒரு வரி, நேற்று இருந்தான் இன்று இறந்தான், பழுத்தும் உதிரலாம் பழுக்காதும் விழலாம், பழுக்காது விழுந்த வேதனை உயிரின் விசித்திர விபரீத போக்கல்லவா உன்னே இங்கே இழுத்து வந்திருக்கிறது. வெறும் செருப்பு ஒரு பொருளா? அதை பற்றி யோசிக்க அவ்வளவு பிராணனை செலவழிப்பது நியாயமா? ஆனா அந்த சின்ன சின்ன வசனங்கள், சின்ன சின்ன சொல்லுகள், வெறும் சாமான்கள், வெறும் செருப்பு, வெறும் தடி, வெறும் சாமான், ஒரு என்னன்னு சொல்றது, ஆட தெரியாதவள் அரங்கு போனாலன்னு சொல்றதா, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது இல்லையா? நல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உண்டு இல்ல. என்னன்னு சொன்னால் ஒரு கதை, ஒரு படைப்பாளிக்கு என்று சொல்லலாம். அது ஓவியனாகவும் இருக்கலாம், ஒரு கலைஞனாகவும் இருக்கலாம், ஒரு எழுத்தாளனாகவும். ஒரு படைப்பாளிக்கு
அது ஒரு கருவாக அமையறதுக்கு இதுதான் என்றது இல்ல. சாதாரணமாக ஒரு பொருளே, சாதாரணமான ஒரு பொருளே உங்களுக்கு தேவையா இது என்று நாங்க நினைக்கிற ஒரு பொருளே ஒரு கதைக்கு ஒரு கருவாக அமையும் என்றதுதான். இப்ப வெறும் செருப்பு, இந்த செருப்பு அங்க நடக்கலாத அது பின்வாங்கி அவர் ஒரு ஊசி ஒன்றை வாங்கி பாவிக்கிறார், அதை திருப்பி போடுறதுக்கு எடுக்கிறார். இன்னொன்று நான் யோசிச்சேன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்களோட ரயில் ஸ்டேஷன்ல வந்து துணியை விரிச்சு கொண்டு நண்பன் படுக்கிறாரா அந்த ட்ரெயின் வரும் வரை. அப்ப அந்த காட்சியை நான் ஒருக்கா திரைப்படம் போல அந்த காட்சி ஒருக்கா பார்த்தேன். அப்படி என்றால் ஒரு அதெல்லாம் வந்து படமா காட்டி இருக்கிற அந்த காட்சிகள். அந்த நேரத்துல அவர் அந்த கதை எழுதின அந்த காலகட்டத்துல வந்து ஒரு புகையிரத நிலையம் எப்படி இருந்திருக்கு, இரவு நேரம் ட்ரெயினுக்காக காத்திருக்கிறவங்க இல்ல இப்பவும் அது நடக்கிறது தானே. எல்லா ரயில் நிலையத்திலையும் இப்ப இலங்கை எடுத்துக்கிட்டோம்டா, இலங்கையில இருக்கிற ரயில் நிலையங்கள்ல வந்து காத்திருப்பு அறை ஒன்று இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு என்ன அளவுக்கு அது பயன்பாட்டு இல்ல, ஒரு சின்ன அறை இருக்கு. ஆனா இப்ப இந்தியாவில எல்லாம் வந்து ரயில்வே வந்து பெருசு தானே, அங்க வந்து ஏசி ரூம்ஸே இருக்குது வித் வைஃபை காத்திருப்பு அறை. அதே மாதிரி ஆனா அதே நேரம் வெளியில படுக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. 2 மணித்தியாலம் நேரம் இருக்குன்னு அவர் போடுறாரு. அதுல 2 மணித்தியாலம் இருக்கு எங்களுக்கு இரவு நேரம் தானே, இரவு நேரம் தானே. அப்ப அந்த நேரத்துல அவங்களோட இப்ப ஒரு ட்ரெயின்ல போறதுக்கு வந்தாக்களும் இருப்பாங்க. சில நேரம் ஒரு ட்ரெயின்ல வந்து இன்னொரு ட்ரெயினை பிடிக்க போற ஆக்கள், அவங்க வெளியில போயிட்டு வர்றதுக்கு டைம் இல்லாதால தூங்குற ஆக்கள் இருப்பாங்க. அது நடக்க இல்ல. இன்னொரு விடயம் நான் இதுல கவனிச்சேன்னா, அந்த கலாச்சார விழுமியம் ஒன்று, ஒரு செத்த வீட்டுக்கு போன பொழுது நாங்கள் எவ்வளவு ரெஸ்பெக்டா போக வேணும் அந்த அந்த ஒரு தன்மை நான் யோசிச்சேன். நான் மறந்து போட்டேன் சொல்றதுக்கு. இப்ப எங்கட ஊர்ல நாங்கள் வனலதீவு கிராமம், அங்க போற பொழுது தோட்டங்களுக்குள்ள வயலுகளுக்குள்ள போனா யாரும் செருப்பு போட்டுட்டு போக மாட்டாங்க. என்னென்னால் அந்த பூமிக்கு ரெஸ்பெக்ட் பண்றது. தோட்டத்துக்கு செருப்பு போட மாட்டாங்க யாரும். அப்ப அந்த காலத்துல என்று சொல்லிக்க, நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இப்ப எங்கட அப்பா அப்படியெல்லாம் நடக்கக்குள்ள வந்துட்டு அங்க அந்த ஒரு இது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்ப ஊருக்கு போறேன்டால் அப்பா டவுன்ல இருக்கல ஒர்க் பண்ணிக்கல டவுசர் போட்டிருப்பாங்க, ஊருக்கு போறேன்னா வேட்டி காட்டிட்டு போவாங்க. சோ அந்த மரியாதை, அந்த இடத்துக்கு என்ன ரெஸ்பெக்ட் நாங்க கொடுக்க வேணும். தோட்டத்துக்கு போனா செருப்பு போடக்கூடாது, அங்க போனா வேட்டி காட்டிட்டு போக வேணும். அந்த மரியாதைன்றதான் இந்த இவர் அந்த செத்த வீட்டுக்கு போயக்குள்ள நான் பகல்வாசம் போக கூடாது, பெரிய எடுப்படுத்து கொண்டு இந்த செருப்போட போகக்கூடாது என்ற அந்த ஒரு கலாச்சார விழுமியம், ஒரு பண்பாடு கட்டிட்டு போறதும் வந்து மரியாதைங்கிறதையும் தாண்டி, அதாவது அங்க இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு அந்நியமாக நாங்க சில நான் படிச்சவன், நான் நல்ல இடத்துல இருக்கிறத காட்டுறதுக்காக போவாங்க. எனக்கு சின்ன அந்த கல்விர நோக்கம் அதுதானே. ஒரு மனிதன் அந்த எனக்கு என் உம்மா வந்து ஒரு கதை சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அவங்களோட பாடசாலையில படிப்பிச்ச ஒரு ஆசிரியர். அவர் வந்து பாடசாலைக்கு வார நேரம் வந்து நாங்க சாரம் வேட்டி உடுக்கிறது, முஸ்லிமாக்கள் வந்து சாரன் தானே உடுப்பாங்க. சாரன் உடுத்துட்டு தான் பாடசாலைக்குள்ள வருவார், ஏழியா வருவார். போய் அங்க உடுப்பு மாத்திக்கிட்டு அங்க போய் அதுக்கு பிறகு ட்ரௌசர் போட்டுட்டு வருவாராம். என்னன்னு போட்டா அந்த சமூகத்துல வந்து அது அவர் மிக கடைசி கிழமையும் அவர் செஞ்சாராம். ஏனண்டா நான் ஒரு படிச்சவன் என்கிறத வச்சு நான் பெரியாள் நீ சிறியாள் என்று சொல்ற மனநிலையில அந்த மக்கள் இருக்கல. அந்த உடல் மொழி, அந்த உடல் மொழி உடுப்பு என்னத்தை காட்டுதுன்றது இல்லையா? அது என்ன நான் யாருன்றத அந்த உடுப்பு காட்டி கொடுக்குது என்ன இல்ல. இப்ப நாங்க வந்து கொஞ்சம் எங்கட நிலை உயர்ற நேரம் இல்ல நாங்க அடுத்த போற நேரம் எங்களை விட கீழுக்கு இருக்கிற மனிதர்களோட நாங்க இருக்கக்குள்ள நாங்க வித்தியாசமா தெரியறத தானே நிறைய பேர் விரும்புறாங்க. அதுக்கு தானே நிறைய பேர் உழைக்கிறாங்க. அதுக்காக தானே இப்ப நாங்க வத்தாக்களை விட நாங்க மேலுக்கு இருக்கவங்கிறத காட்ட வேணும்ன்றது. ஆனா அந்த உழைப்ப போட்டுட்டு அதுல பிரதிபலனை வந்து வெளியில காட்டலங்கிறது வந்து ஒரு உன்னதமான மனித இயல்பு. அதுதான் அது இப்ப நாங்கள் உடுப்ப போட்டு நாங்கள் அதை எங்களை பிசினஸ் பண்றோம். என்ன பேர் அதுவும் பொம்பளையல் பண்றது வந்துட்டு இனி இல்லையன்ற ஒரு விதமான வேற விதமான ஒரு பிசினஸ். ஒரு நாங்கள் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கறோம், என்ன பாருங்க நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன், என்ன நான் விற்க வேணும்ன்றதுக்கு. அது ஒவ்வொருத்த
விதமான ஒரு இதாக இருக்கலாம். ஆனா உண்மையாகவே பெண்ணியம் என்று நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து அது அப்படித்தான் நாங்கள் காட்டித்தான் நாங்கள் எங்கள் பெண் விடுதலையா காட்ட வேண்டும் என்றது இல்லை. அது ஒரு விதமான மாறி நாங்கள் பார்த்தால் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பெண்களை எப்படி காட்டுறாங்க. அது ஒரு அடிமைத்தனம். ஆனால் அடிமைத்தனம் என்றது நமக்கு விளங்கல்ல. நாங்கள் இப்படி இருக்கிறோம், எங்களை வேற விதமாகத்தான் அவங்க பாக்குறாங்கன்ற பார்வை நமக்கு இல்லாமலுக்கு நாங்கள் இப்படி இருந்தா தான் எங்களை ஸ்டைலண்டு பாப்பாங்கன்னு சொல்லி பாக்கல. நான் எதுவுமே இல்லாமலுக்கு நான் நடந்து போனாலும் என்னுடைய ஆளுமைய வச்சு என்ன ஆக்கள் மதிப்பிட எனக்கு ராணி இருந்தால் எனக்கு தேவையில்லைங்கிறதான் அது. ஆமா ஆமா அந்த கதையில அவர் அந்த சாவு விட்டு சொன்னாங்க கணவனையும் தகப்பனையும் இழந்து நிக்கிற பிள்ளைகளுக்கிட்ட என்னத்தை போய் துக்கம் விசாரிக்கிறது என்றதால பகல் வரை நாங்க மௌனமாக இருந்தோம். ஒரு வசனம் கடன் கேட்காமலுக்கு அந்த மரண வீட்டின் ஒரு கலாச்சாரம் வடிவாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ரெஸ்பெக்ட் அந்த குடும்பத்துல காட்டாமல் காட்டி இருக்கிறார் அந்த பண்பாடுகளை. அற்புதமான ஒரு கதையோட நாங்க இணைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு. நல்லா இந்த கதை வந்து மிக சிறப்பாக அமைந்திருந்தது. பூங்குழலியும் தன்னுடைய பார்வையை மிக சுருக்கமாக எங்களுக்கு எடுத்து சென்ற அந்த பூங்குழலிக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து என்னுடன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த கலாக்காருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. அதே போல அந்த நிகழ்ச்சியிலே வந்து என்னுடன் இணைந்து அற்புதமாக தங்களுடைய கருத்துரைகளை எடுத்துரைத்த கலாக்காக்கும் ரக்ஷனாக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் சீட்டு காசு என்ற கதையோடு நாங்கள் இணைந்து கொள்வோம்.